நம்மளையும் அல்லாஹ் மதுஹபுடன் இணைத்து பிணைத்து வாழ வைப்பானாக. ஆமீன். இன்றைய காலத்தில் பார்க்க போறோம்னு சொன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் வாப்பா சஹாபியா இருந்தாருன்னா பிள்ளை ஒருத்தர் வஹாபியா தான் இருக்கிறார். அந்த மாதிரி நிலைகளை நம்மளுடைய குடும்பத்தை அல்லாஹ் ஆக்காமல் எல்லாரும் யார் சஹாபிகள் யாரை நேசித்தார்களோ, சஹாபிகள் எந்த வழியில் வாழ்ந்தார்களோ அந்த வழியில நம்மளும் வாழ வைப்பானாக. அடுத்ததாக மாசடைந்த மார்க்கமும் பழுதடைந்த புத்தகமும் என்ற தலைப்பில் 5ஆம் படிவத்தை சார்ந்த காசிம் ரஃபீகி அவர்கள் உரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அலியி தாத்தில் அலீமி ஸிஃபாத் ரஃபீஇத் தரஜாத்தி காலிகில் காயினாத் والتحيات والتسليمات على سيدنا محمد صاحب المعجزات الباهرات وداعيا إلى الله بأقصى الغايات وعلى آله وأصحابه منبع البركات والحسنات وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد النبي الأمي قدمت البركة بذاته محيا وتعترت الأوالم بطيب ذكره والرياه وبارك وسلم عليه. الحمد لله على كل حال. அல்ல ஜல்லஷானஹு தஆலா நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக சாலிஹீன்களுடைய முத்தகீன்களுடைய சுஹபத்திலே அருகாமையிலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருளி இருக்கின்றான். அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சிய அனைத்தும் உரித்தாகட்டுமாக. இன்றைய உலகத்திலே மக்கள்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மார்க்கத்தை, அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். பிற மக்கள், பிற மதத்தவர்கள் இந்த இஸ்லாத்தை பற்றி குறிப்பிடுகையில் இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது, அது ஒரு ரொம்ப சிறந்த மார்க்கம், உலகத்தார்களுக்கு மத்தியிலே ரொம்பவும் போற்றப்படும் ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்று நிலவி வருகிறது. முஸ்லிம்களிடத்திலே அது எந்த அளவிற்கு ஒரு இடத்தை எடுத்துச்சுன்னு தெரியல. ஆனால் பல இங்கிலீஷ் ஆத்தர்கள்லாம் சொல்லும் போது இஸ்லாம் மார்க்கம் இருக்குது, அது ரொம்ப நல்ல மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அப்போனா ஒரு பேச்சு இருந்துச்சு ஒரு 30-40 வருஷம் முன்னாடி. என்னன்னு, ஒரு நல்ல நிகழ்வு நடக்குது, ஒரு நல்ல செய்தி நடக்குது ஒரு இடத்துலன்னு சொன்னால் யார் செய்கிறாத முஸ்லீம்களா? கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அவங்க மார்க்கத்தை ரொம்பவும் பற்றி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நல்லவங்க அவங்க அப்படின்னு இருந்த பெயர் மாறி இன்று ஒரு தவறு ஒரு இடத்தையே நடக்கின்றதா? யார் செஞ்சா? முதல்ல இந்த பெயர் உள்ள நபரா? ஒரு முஸ்லீம் சமுதாயத்தவரா? கண்டிப்பா செஞ்சிருப்பான். அந்த மாதிரி ஒரு பெயரை இன்று இஸ்லாமிய மக்கள் எடுத்து வந்து விட்டார்கள். இஸ்லாத்தின் மீது ஒரு பேசிக் நாலேஜ், ஆஃப்டர் ஆல் சின்ன ஒரு இஸ்லாத்துல இந்த நாள் இருக்குதா, இந்த மாதிரினா இஸ்லாமிய மக்கள் செய்யணுமாங்கிற ஒரு சின்ன விஷயங்கள் கூட இன்று மக்களுக்கு மத்தியிலே எடுபட்டு போயிருச்சு. பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு பெண்ணிடத்திலே இஸ்லாமிய சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க பேட்டியாளர்கள். அப்ப கேட்கும்போது அந்த பெண்ணு எல்லாத்துக்கும் பதில் சொல்றா, நல்ல பதில் சொல்றா. சொல்லி முடிச்ச பேர் அந்த பெண்ணிட்ட போய் உங்க பேர் என்னமா அப்படின்னு கேட்கும் பொழுது என் பேர் ஃபாத்திமான்னு சொல்றான். ஃபாத்திமான்னு சொல்றா. சரி, அவளுடைய ட்ரெஸ், அவளுடைய உடல், அவளுடைய உடை, அவளுடைய பாவனை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஒரு கிறிஸ்துவ மதத்து பெண் எந்த அளவிற்கு இருப்பாளோ முட்டிக்கு மேல அவளுடைய ஆடை. இஸ்லாமிய சமுதாயத்து பெண்ணிற்கு என்ன ஒரு அவமதிப்பான ஒரு நிலை பாருங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே கையும் தெரியக்கூடாது, முகம் தெரியக்கூடாது என்பதற்காக புர்கா என்ற ஒரு அழகிய நடைமுறையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு பெண் மக்கள் எல்லாம் சும்மா முகத்துல புர்கா போடுறாங்களோ இல்லையோ, முகத்துல இப்ப புர்கா போட்டு நடந்து போவாங்க. அடுத்த நிமிஷம் வீட்டுல போய் போன் எடுத்து பார்த்தா எல்லா முஸ்லீம் படங்களும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குங்கிற பெயர்ல பெண்களுடைய அனாச்சாரங்கள் அதிகமாக நிலவி கொண்டிருக்கிறது. அன்பர்களே, ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நாம் எல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்து மக்களாக இருந்து கொண்டு நம்மளுடைய வீட்டுடைய பெண்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதாக நம்மளுக்கு தெரியவில்லை. சமீபமாக 2025 வந்துச்சுல, ஒரு மாசம் கூட போல, 2024 2025 முடியும் போது
1 ஜனவரி 1 ஒரு பொண்ணு போஸ்ட் போடுறா, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்து பெண், மாற்று மதத்தவர்கள் அல்ல, அவங்க பண்றாங்க பண்ணாம போறாங்க, அது அடுத்த விஷயம். ஒரு இஸ்லாமிய சமுதாயத்து பெண், ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணு தன்னுடைய 2024 எனக்கு இப்படி கழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 போட்டோ சரசரன்னு வருது. பாக்குறவன் எல்லாம் என்ன, எல்லாரும் எல்லா மக்களும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, இன்ஸ்டாகிராம்ல வலைகிட்டு போறது. ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறது ரியல் ஐடியா ஃபேக் ஐடியான்னு தெரியாம இவன் பேச அவன் பேச 2 பேரும் ஒரு கொலாப்ஸ் ஆகி ஏதோ ஒரு பர்பாத்துல போய் முடிகிற நிலை இந்த மக்களுக்கு மத்தியில காணப்படுகிறது. ஒரு ஏன்னா மக்கள்கிட்ட போய் நீங்க இதை செய்யாதீங்கன்னு சொன்னா அதான் செய்வான். அல் இன்சான் ஹரீசின் ஃபீமா முனியா, நீ இதை செய்யாதப்பான்னு சொல்லிட்டு அவனை தடுத்தாதான் அதை பேராசை கொண்டு செய்வான். படம் பார்க்குறோம், படத்தை எடுக்கிறாங்கல்ல ஒரு 2 மணி நேரம், அது என்னது ஒரு பொழுதுபோக்கு அம்சம். அவன் எடுக்கும் போது சொல்லி தான் சொல்றான், இந்த 2 மணி நேரம் படம் இருக்குது, இது வெறும் பொழுதுபோக்கும் அம்சம் மட்டுமே சொல்லிட்டு அவன் படம் எடுக்கிற அவனே சொல்லி போடுறான். பார்க்கிற இவன் உட்காந்துக்கிட்டீங்க, அவன் வைக்கிற மாதிரி தாடி, அவன் வைக்கிற மாதிரி முடி, அவன் வைக்கிற மாதிரி நடை, அவனை மாதிரி உடை பாவனை எல்லாம் அவனாகவே ஆகி கடைசியில தூங்கும் போது விஜய், தூங்கும் போது அஜித், இதே சிந்தனையில மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. யாரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மளுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு போறோமான்னு சொன்னா ஏதோ சுருப்பம். நம்ம அல்லாஹ் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறான், இந்த ஒரு பாக்கியத்துல அல்லாஹ் நம்மளை வந்து அந்த மாதிரி ஒரு இதையில ஈடுபடுத்தாம அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த இல்மை பத்தி சொல்லும் பொழுது ஷாஃபி இமாமுடைய உஸ்தாது இமாம் வக்கீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஃபஇன்னல் இல்ம நூரும் மின் இலாஹின், இந்த இல்மு இருக்குது அல்லாஹ் தஆலா இடத்தில் இருந்து உண்டான ஒரு நூர். ஃபஇன்ன நூர லா யுஅதா லி ஆசின், இந்த நூர் அல்லாஹ் ஒரு பாவிக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான்னு சொன்னாங்க. அல்லாஹ் இங்க நம்ம எல்லாத்தையும் ஒரு பரிசுத்த நபர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து பொறுக்கி கொண்டு இங்க வந்து உட்கார வச்சிருக்கான். ஒரு நபர்கிட்ட போயிட்டு, ஏங்க உங்க பையனுக்கு நல்ல அறிவு இருக்குங்க, நீங்க அந்த உங்க பையனை ஆலிமாக்கலாமே அப்படின்னு சொன்னா அவர் சொன்னாரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அப்படி நான் செய்ய மாட்டேன். ஏன்னா ஆலிம்கள் எல்லாம் அறிவு இல்லாம இருக்கிறாங்க. என்னுடைய பையனை டாக்டர் ஆக்கணும், என்னுடைய பையனை இன்ஜினியர் ஆக்கணும், அது ஆக்கணும் இதாக்கணும் சொல்லிட்டு கடைசியில் எதுவுமே ஆகாம ஏதோ ஒரு ஹோட்டல்லையோ ஏதோ ஒரு துணி கடையில் நின்று அயன் பண்ற வேலை, அந்த வேலை இந்த வேலை, துபாயில போயிட்டு கக்கூஸ் கழுவுற வேலை, இந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல நாங்க சம்பளத்தை வச்சு ஓட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரிதான் மக்களுக்கு மத்தியில பலரும் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, ஓசி சர்க்கார் நம்மளுடைய சில்சிலா நாதா அவங்க சொல்றாங்க, அதாவணும் இதாவணும் அப்படின்னா நீ ஆசைப்படாத, மாலூமுபன் குச்சினபன் ஹேச்சினபன், அதாவணும் இதாவணும்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய ஆசையை கொண்டு வந்து வைக்காத, அல்லாவுடைய மாலூம ஆகுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. எந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்துட்டு போனாங்க அன்பர்களே. இப்ப மார்க்கம் எல்லாம் இப்படி போய் கிடக்குது. இப்ப கொஞ்ச நாளா இல்ல, ஒரு 40-50 வருஷமா போயிட்டு தான் இருக்கு. அதுவும் கஞ்சா, சிகரெட்டு, ஹம்ரு, சாராயம், அது இது எல்லா காலேஜ் எல்லா இடத்துல எல்லாம் இது போகுது. ஒரு 4 நாள் முன்னாடி காலையில கேட்ட ஒரு விஷயம், கஞ்சாவில் அடிக்ட் ஆகி தன்னுடைய தாயை கொலை செய்த ஒரு அவல நிலை பிற மதத்தவர்கள்ல ஒரு இஸ்லாமிய சமுதாயத்து பெண், ஒரு இஸ்லாமிய சமுதாயத்து ஆண் செய்த வேலை. 15 வயசு கூட தாண்டி இருக்காது அந்த பையனுக்கு, அம்மா கொண்டுட்டான். அஸ்தக்ஃபிருல்லாஹ், நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்ம அதை விட்டு பாதுகாக்கணும். ஒரு 3-4 வருஷம் முன்னாடி ஒரு நபர், நல்ல குடும்பத்தில் உள்ள பையன், அந்த பையன் வெளிநாட்டிலேருந்து வேலையிலேருந்து இங்கே வந்து வேலை செஞ்ச வீட்டில் இருந்திருக்கிறான், கல்யாணத்துக்காக வந்திருக்கான், தன்னுடைய திருமணத்துக்காக. அந்த பையனை வந்து திருமணம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அந்த கேப்ல அந்த பசங்க கூட ஜாலியாக ஒரு 2 மாதம் சுற்ற ஆரம்பிக்கிறான். நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தவன் 1 மணி 2 மணி ஆகுது, ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அத்தா சொல்லி பார்த்தாரு, எப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வா. அவங்க அத்தா விவசாயி, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருப்பா சொல்லி பார்த்தாரு, கேட்கல. அடுத்த நாள் அவங்க அம்மாட்ட சொன்னாரு, உன் பையன் கேட்க மாட்டேங்கிறான் பேச்ச, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து வர சொல்லி அடிச்சிட்டாரு அவங்க அம்மாவை போட்டு. அந்த அவங்க அம்மா வந்து பையன்கிட்ட சொன்னாங்க, பாரு இத்தனை நாள் உங்க அப்பா என்ன அடிச்சதே இல்லை, இன்னைக்கு என்ன போட்டு அடியாரின்னு அடிச்சுட்டான், ஒழுங்கு மரியாதை சீக்கிரம் வீட்டுக்கு வந்துன்னு சொல்லும் போது உன்னை அடிச்சானா, என்ன பேர் வந்துருச்சு. இத்தனை நாள் வெளிநாட்டுல வேலை செய்யும் போது அத்தா ரொம்ப நாங்க அத்தாவுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தாரு, கஞ்சா கழிட்டு ஆன பேர் என்ன ஆயிடுச்சு, அவன் அடிச்சிட்டானா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போனான், கையில கத்தி எடுத்தான், கரகரன்னு சொல்லி கழுத்து அறுத்து கூட படுத்து தூங்கிட்டான். 2-3 நாள் கழிச்சு ஜெயில வச்சு அவன் அடியேன்னு அடிச்சு முடிச்ச பிறகு, அல்லாஹ் தேவையில்லாம எங்க அத்தாவை கொண்டுட்டனே, கை சேதப்படுறான். கஞ்சாவில் போதையில் அடிக்ட் ஆகி நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்து மக்கள் எந்த அளவிற்கு நாசமாகி கொண்டு இருக்கிறார்கள் அன்பர்களே. நாம் இதையெல்லாம் சற்று சிந்திச்சு பார்க்கணும். இதையெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாம இருக்கிறாங்க. இதெல்லாம் யார் சரி பண்ணணும்? ஒரு ஆலிம், ஒரு மார்க்க அறிஞர் இதையெல்லாம் சரி செய்வதற்கு அவரின் மீது கட்டாய கடன் அவர் சரி செஞ்சே ஆகணும் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இந்த காலம் ரொம்ப மோசமான காலம் ஆயிடுச்சு. அதாவது நம்ம அறியணும்னு சொல்றோமா இல்லையா,
இப்போ என்ன அப்புறம் ஒரு காலம் இருந்துச்சு, மார்க்க அறிஞர்கள் எல்லாம் மட்டும்தான் மார்க்கத்தை பத்தி பேசணும்னு சொல்லி. இப்போ அப்படி இல்லை, யூடியூப் ஃபேஸ்புக்லாம் வந்துருச்சா. பெண்கள் சென்னையெல்லாம் பார்த்தோம்னா பெண்கள் பிரச்சார மேடை, பெண்கள் எல்லாம் மேடையில நின்றுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இஸ்லாத்தை மார்க்கத்தை பேசுறது. நாங்களும் மார்க்கத்தை பேசுவோம், எங்களுக்கும் மார்க்கம் தெரியும், மார்க்கத்தை அறிஞர்னு அவசியம் இல்லை, தர்ஜுமா தமிழ் தர்ஜுமா பார்த்தா நாங்களும் பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு பெண் முகத்தை திறந்துக்கிட்டு, இப்போ இது நீ செய்யற தப்பான்னு கேட்டா அதெல்லாம் தப்பு இல்லை, நாங்க மார்க்கத்தை தானே பேசுறோம்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த இல்மை எப்படி நம்மளுக்கு கத்துக்கு தந்தாங்க? எல்லாருமே இரவு பகலாக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நபர்களும் எடுத்துக்கொண்டு நம்மளுக்கு தந்தாங்க. முஹம்மது இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அபூ ஹனீஃபா இமாமுடைய மாணவர். அவங்க லா யனாமுல் லைல், இரவு ஃபுல்லா தூங்கவே மாட்டாங்களாம். என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தூங்காம? வகான யலஇந்தஹு தஃபாத்திர், அவங்களுக்கு முன்னாடி ஒரு தஃப்தர் இருந்துகிட்டே இருக்கும். ஹதீஸுடைய தஃப்தராக இருந்தாலும் சரி, அது ஃபிக்ஹுடையதாக இருந்தாலும் சரி, இதை பற்றி அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதா மல்லம் இன்னோயின், ஏதாவது ஒரு நோவுல இருந்து அவங்களுக்கு சோர்வு அடைஞ்சா, அவங்களுக்கு டயர்ட் ஆச்சுன்னு சொன்னா அவங்க வந்து எங்குருயிலா நோயின் ஆகிற ஹதீஸை பார்க்கும்போது சோர்வு அடைஞ்சா தஃப்சீரை பார்ப்பாங்க, தஃப்சீரை பார்க்கும்போது சோர்வு அடைஞ்சா ஃபிக்ஹ பார்ப்பாங்க. இந்த மாதிரி மாத்தி அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் வந்து, முஹம்மது இமாம் அவர்களே, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? கஷ்டப்படாம நீங்க பாட்டுக்கு படுத்துங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் கேட்கும் போது முஹம்மது இமாம் சொன்ன வார்த்தை, கைஃப அனாமு, நான் எவ்வாறு தூங்குவது? மக்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய கண்கள் எல்லாம் எண்ணின் மீது தவக்குல் வைத்த வண்ணம் உறங்கி கொண்டிருக்கிறது. அவங்க என்ன தவக்குல் வச்ச வண்ணம், நம்மளுக்கு ஏதாவது டவுட் சந்தேகம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா நாம அவங்களை எடுத்துட்டு போலாம். அது அவங்க நம்மளுக்கு இன்கிஷாப் செஞ்சு நம்மளுக்கு தெளிவுபடுத்தி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில தூங்கும் போது நான் எப்படிங்க தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம். அப்படி நான் தூங்கிட்டு வைங்களேன், அது தீனுக்கே ரொம்பவும் தீனை வந்து வேஸ்டாக்குற மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. இந்த அளவுக்கு கிதாபுகளுக்கு முத்தாலஹா செய்ய முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்றைய ஆலிம் சமுதாயத்தை பார்க்கும் பொழுது ஓதுற காலம் முடிச்ச பிறகு அப்படியே துண்டகானம் துணியக்கானு சொல்லிட்டு ஓடின மாதிரி தான். யாரும் கிதாபுகளின் பக்கம் மோகத்தை சிந்தனையை ஊட்டாதவர்களாக ஆகி கொண்டிருக்கிறார்கள். தகி உஸ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு லாயர். நிறைய கிதாபுகளுக்கு, முஸ்லிம் ஷெரீஃபுக்கு, அபூதாவுதுக்கு ஷரஹ் எழுதிய இமாம் அவர்கள் அவங்க சொல்றாங்க, அகர் 5 மினிட் பி அகர் நசீப் ஹோ ஜாதே தோ, அவங்க பாட நேரம் போக ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் கிடைச்சாலும் மக்தபால போயிட்டு படி குஷி ஹோத்தி ஹே, எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிரும். மக்தபால போயிட்டு கிதாபுகளை புரண்டு படிப்பாங்களாம். அந்த அளவிற்கு கிதாபுகளுக்கு முத்தாலஹா செய்ய முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதே போல அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, கிதாபோ கா முத்தாலஹா திமாகோ கா ரோஷன் கர்த்தா ஹே, புத்தகங்களை முத்தாலஹா செய்வது என்பது இருக்கிறதே மனிதர்களுடைய மூளையை ரோஷன் கர்த்தா ஹே, ரொம்பவும் பரிசுத்தமாக பிரகாசமாக ஆக்குகிறது என்பதாக கவிகளிலே பாடி காமிக்கிறாங்க. இந்த இல்முனா வேணும்னு சொன்னா நம்மளுக்கு முதல்ல வேண்டியது அதப், நம்மளுக்கு முதலில் வேண்டியது தவாது. ஏனென்று சொன்னால் மல்லா அதவலஹு ஃபலா இல்மலஹு, எவன் ஒருவனுக்கு அதப் இல்லையோ அவனுக்கு இல்ம் இல்லை. எவன் ஒருவனுக்கு மல்லா இல்மலஹு ஃபலா ஸுல்ஃபலஹு, எவன் ஒருவனுக்கு இல்ம் என்பது இல்லையோ அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் நெருங்கக்கூடிய குர்பத் என்பதை கிட்டாமல் போய்விடும் அவல நிலையும் இருக்கிறது. அன்பானவர்களே, இன்னொரு விஷயம் தவாது. மன் தவாலஅ லிகனியின் லிகினாஹு ذهب ثلث دينஹுன்னு சொல்லிட்டு நாயகம் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு ஆலிம்களை மதிக்கிறாங்களோ இல்லையோ, எல்லா அம்புட்டு பயலுவோலோ யாரை மதிக்கிறாங்க? ஒரு பெரிய சட்ட வல்லுனர், லாயர், ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வராருப்பா, கையை கட்டி நிக்கிறாங்க. ஒரு ஆலிம்சா நடந்து வந்தான்னு சொன்னா, ஆலிம்சா நல்லா இருக்கீங்களா? மக்களுக்கு மத்தியில் ஆலிம்சான்னு சொன்னாலே ஒரு வெள்ளை ஜிப்பா, ஒரு வெள்ளை கைலி, அங்கங்க ஓட்டையா இருக்கும், கையில ஒரு மஞ்சள் பை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போவாங்க ஆலிம்சா. இப்படிதான் ஆலிம்கள் சொல்லி பல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அன்பானவர்களை, நாம் அந்த மாதிரி அறிவில்லாத ஆலிம் சொல்லிட்டு நம்மளுக்கு பேரு. மல்டி பர்பஸ் உஸ்தாத் சொன்ன மாதிரி கூட மல்டி பர்பஸ் ஆலிம்களாக உருவாகி வெளியே போகணும். எங்களுக்கு துனியா தெரியும், எங்களுக்கும் எல்லாம் தெரியும், அதற்குன்னு சொல்லி இல்மு வந்துருச்சுன்னு சொல்லி மமதை அடிச்சுட்டு போயிடக்கூடாது, பெருமையும் வந்து விடக்கூடாது. ஏன்னா மண் தக்கபர வல்லாஹுல்லான்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த அடிப்படையில் இல்மு எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பெருமையும் வந்துடக்கூடாது. இல்மை தாண்டவனித்தனமா விட்டுட்டு நாம என்ன படிக்கிறோம் படிச்சுப்பான், நாம நாங்க படிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியும் விட்டுட்டு போயிடக்கூடாது. அதாவது இந்த தவாதுவை பத்தி சொல்லும் பொழுது மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மஸ்னவி ஷரீஃப்ல எழுதுறாங்க, கர் குனி ஜாரி, நீ பணிந்து போவாயே ஆனால் பயாபி, நீ பெற்றுக்கொள்வாய். ரஹ்மே உ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ரஹ்மத்தை நீ பெற்றுக்கொள்வாய். ரஹ்மே உ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கல. தர் ஜாரி, உன்னுடைய பணிவிலே ஹுத் பாஸ் ஜூனியரை தேடிக்கொள் என்பதாக மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவங்க
சொல்லி காமிக்கிறாங்க முஸ்லிம் ஷெரீஃபில். இந்த தவாது நம்ம இடத்திலே வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான பார்வை நமக்கு கிடைக்கும். ரஹ்மத்தான பார்வை கிடைச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மாரிஃபா அல்லாஹ் நமக்கு தந்துருவான். மாரிஃபாக்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு வர வச்சான். கிதாபுடைய முத்தாலா நம்மவர்களுக்கு ரொம்பவும் அவசியமான ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. மமதை அடிக்க கூடாதுன்னு சொன்னச்சுல, இல்மு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மமதை அடிக்க கூடாதுன்னு நாமளே மமதை அடிச்சோன்னு சொன்னா பல நபர்கள் மமதை அடிக்கிறாங்க. எனக்கு இல்மு வந்துருச்சு, நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு போய் உட்காந்துப்பாங்க. நான் பெரிய ஆளு ஒன்னா அப்படி அடிச்சு தான் மோசமா நாசமாக போனான். யார் யாரும் அடிக்கிறாங்க அவங்க நாசமா போயிட்டு தான் இருக்கிறாங்க இன்ன வரையும். எந்த அளவிற்கு நான் சஹாபாக்கள் அடிக்காம இருந்தாங்கன்னு சொன்னா அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அபுதுக்கல் ஆசியா அதாக முகைரம் பிதுனூபி வகத் தஆக. அவங்க தன்னை சொல்லும்போது அந்த மதீனத்துல் இல்மு அலியும் பாபா நாயகம் சொன்னாங்கல, பாபுல் இல்ம் இல்முடைய வாசலே அலி நாயகம் தான். அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது அவர்களை தன்னை தாழ்த்தி கொண்டு அபுதுக்கல் ஆசின்னு சொன்னாங்க. அவங்களோட ஒரு பாவியான அடியான்னு சொல்லி காமிச்சாங்க. அது மட்டுமல்ல, ஹைருல் பஷரி பாதல் அம்பியா, அம்பியாக்களுக்கு பிறகு ஒரு ஹைரு பஷர்னு சொன்ன அபூபக்கர் நாயகம் தான். அவங்க சொன்னாங்க, இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌஸ் யஹ்லா, அல்லாஹ் இந்த ஃபிர்தௌஸுக்கு நான் தகுதியானவன் அல்ல, சொர்க்கத்துக்கு தகுதியான நபர் நான் இல்ல, வலா குவாலா நாரில் ஜஹீமி, அந்த நரக நெருப்புல தாங்குற சக்தி எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு தாழ்ந்து போனாங்க. நம்ம என்ன பெருமை அடிச்சுட்டு போறது, நம்ம என்ன கிதாபுகளை முத்தாலா செய்யாம போறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன இல்முகளை கொடுத்திருக்கிறாங்க சஹாபாக்கள் வாயிலாக, தாபியீன்கள், தபுவ தாபியீன்கள், இன்று நல்லோர்கள் வாயிலாக நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய ஜமாலி நாயகம் அவர்கள் கிதாபுகளை முத்தாலா செய்யும் விஷயத்திலே எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் என்று சொன்னால், தங்களுடைய வாழ்க்கையிலே ரூஹுல் பயான் தஃசீலை இருமுறை முத்தாலா செஞ்சு முடிச்சாங்களாம். அந்த எல்லா பாகத்தையும் ஒரு வாட்டி படிக்கிறது, ஒரு பாகம் ஒரு சுத்தி முடிக்கிறது இல்ல, அந்த கிதாப் எடுத்து பார்க்கறதே எனக்கு ரேரா போச்சு. மக்தபால எல்லாம் பழுதடைஞ்சு மாசு அடைஞ்சு தூசி துடைக்க கூட ஆள் இல்லாம பல மக்தபாக்களில் இருக்கிறது. மதரசாவிலே எத்தனையோ லட்சக்கணக்கான காசுகளை செலவழித்து கிதாபுகளை வாங்கி கொட்டி வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் எடுத்து சும்மா தூசி தட்டியாவது வைக்கணும். ஆக அன்பர்களே, அது மாத்திரமல்ல, நம்மளுடைய ஷேகுல் ஜாமியா அவர்கள் முத்தாலா செய்யும் விஷயத்திலே அவர்கள் ஓதும் காலத்திலிருந்து இன்று வரை அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பத்தி சொல்லும்போது சொன்னாங்க, அந்த முத்தாலா செய்யறது எனக்கு ஹல்வா சாப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. எந்த அளவிற்கு அதில் லஸ்ஸத்தை கண்டிருப்பார்கள் அவர்கள் எல்லாம், எந்த அளவிற்கு அவர்கள் லஸ்ஸத்தை கண்டு இந்த வார்த்தைகளை சொல்லி இருப்பார்கள். நம்ம அவர்களுக்கு அதன் மீது சவுக்கு வருகிறதா? பேசும்போது சவுக்கு வருது, பாடும்போது சவுக்கு வருது, பாடத்துல தூங்கும் போது சவுக்கு வருது. ஒரு மாணவனுக்கு தூக்கம் இருக்கிறது. அஜபன் லில் முஹிப்பி கைஃப யனாமு, ஒரு கவியில பாடுறாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அஜபன் லில் முஹிப்பி கைஃப யனாமு, எப்படி ஒரு முஹிப்பு பாடத்தின் மீது ஆர்வமா இருக்கக்கூடிய நபர் எப்படி தூங்குறான். குல்லு நௌமின் அலல் முஹிப்பி ஹராமுன், ஒவ்வொரு முஹிப்புக்கும் பாடத்தின் மீது பிரியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் தூக்கம் என்பது ஹராம்னு சொல்லி காமிக்கிறாங்க. அன்பானவர்களே, ஆக இந்த மாசறிஞ்ச மார்க்கத்தை வலு பண்றதுக்கு ஒரு ஆலிம்கள் தேவை. அந்த ஆலிம்கள் ஆலிம் மட்டும் தேவை, ஆலிமாயி இல்மு மட்டும் கட்டா போதும்னு இல்லை, அந்த இல்மோட சேர்ந்து அமலும் தேவை. வெறும் ஏன்னா அமல் இருக்குது, அல் ஆலிமு பிலா அமலின் கஸ்ஸாஹிபி பிலா மத்தரின். ஒரு 5 வருஷம் மழையே பெய்யாடி எப்படி வறண்ட நிலையை காணும், எப்படி புல் பூண்டுகள்லாம் எந்த அளவிற்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆலிம் அமல் செய்யாம இருந்தான்னு சொன்னா அதே போல இந்த உலகத்தின் நிலை காணப்படும். ஆக அன்பர்களே, இந்த இல்மை கற்று ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவோட கிருபத்தை நாம நெருங்கணும். அது மட்டுமல்ல, இந்த சில பேர் முஸ்லீம், நானா முஸ்லீம்னு சொல்றவே பயப்படுறாங்க. தாடி வச்சா ரொம்ப ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, மீசியை முறுக்கி விட்டு தாடினா வலிச்சாதான் அது நல்லா மதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நானா முஸ்லீம்னு சொல்லி வெக்கப்படுறாங்க. பூசரிமா புர்தால சொல்லும் போது, புஷ்ராலனா மாஷரல் இஸ்லாமி இன்னலனா மினல் இனாயத்தி ருக்கன கைர முன்ஹதிமி, இந்த முரியாத்துனாகிய இஸ்லாம் நம்மளதுன்னு சொல்லிட்டு மங்களம் சொல்றவங்க பாட்டுல பாடுறாங்க. ஆக அன்பர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த தீனுல் இஸ்லாத்தை நாம் பின்பற்றி இந்த தீனுல் இஸ்லாமை அல்லாஹ் எப்படி சொல்றான், தாலிக தீனுல் கைமான்னு சொல்லி காமிக்கிறான். அத்தகைய இந்த தீனுல் இஸ்லாத்தை ஸ்ட்ராங் பண்ணி இந்த தீனுல் இஸ்லாத்தை கவி செய்த மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.